அனைவருக்கும் மாலை வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை மற்றும் பெக்ரூசா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சி 112க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் சிறப்புரை ஆற்றுவதற்காக முனைவர் எஸ் சுதாகரன் அவர்கள் இணை பேராசிரியர் மின்னணு மற்றும் தெரிவிப்பியல் துறை பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இருந்து இணைந்துள்ளார்கள். இன்றைய தலைப்பு மின்னணு தெரிவிப்பியல் துறையில் வேலை வாய்ப்புகள் என்கின்ற தலைப்பில் உரையாடுவதற்காக இந்த இணையவலை கூட்டத்திற்கு நம்மிடையே வந்துள்ளார். அவரை வருக வருக என நாம் அனைவரும் வரவேற்போமாக. அதற்கு முன்னதாக திருவள்ளுவர் இறைவணக்கம். கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களே திருவள்ளுவர் வாழ்த்து பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தமிழ் பாவலல் தெய்வ புலவன் மேலோ தமிழ் பாவலல் தெய்வ புலவன் மேலோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினோ இனியனல் திருக்குறளை, தேனினோ இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்துணோ பாங்கை போதித்தவன் பெரியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவல், பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவல், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கல்கின்றார் ஒழுக்கத்தை உயிர்கின்றார், கல்வியை கல்கின்றார் ஒழுக்கத்தை உயிர்கின்றார், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. மிக அருமையா அம்மா, நீங்க கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அவர்களுக்கு. அடுத்ததாக இன்றைய வரவேற்புரை ஆற்றுவதற்காக துணை முதல்வராக பணியாற்றி மேலாள் துணை முதல்வராக பணியாற்றிய முனைவர் ஈரா பூங்கோதை அம்மையாரை வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை பெக்ரூசா அமைப்பு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆசிரியர் தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கம் 112வது நிகழ்ச்சி இன்று மின்னணு தெரிவிப்பியல் துறையில் வேலை வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த இணைப்புல இணைய இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு இன்று தலைமையேற்று தலைமுறையாற்ற இசைந்துள்ள மேனாள் மாநகராட்சி ஆணையர் திருச்சிராப்பள்ளி திருமதி NS பிரேமா அம்மையார் அவர்களை வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மையார் அவர்கள் பல்துறை வல்லமை படைத்தவர், அன்புள்ளம் கொண்ட அதிகாரியாக பணிபுரிந்து பல்வேறு நலப்பணிகள் ஆற்றி பணி நிறைவுக்கு பிறகு சான்றோர் பாலராக என்பதற்கு இணங்க
இங்கே இணைந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் இணைந்து பல நல்ல செயல்களை நம்மோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அம்மையார் அவர்கள் இன்று தலைமையேற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. எனவே அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர், சிறப்புரையாற்ற இருப்பவர் பாரத் சென்னையில் இருக்கக்கூடிய பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் மின்னணு மற்றும் தெரிவிப்பியல் துறையின் இணை பேராசிரியர் அதாவது முனைவர் ஜி சுதாகரன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். ஐயா அவர்கள் தங்களுடைய அதாவது மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கின்ற பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய மாணவிகள் எல்லாம் படித்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு சிறந்த நிறுவனத்தில் ஐயா அவர்கள் பணியாற்றி தாம் பெற்ற அனுபவங்களையும் அதன் படிப்பதன் மூலமாக எப்படி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அங்கே நமக்கு கிடைக்கும் என்ற சிந்தனை முத்துக்களை வாரி வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வருக வருக என்று மீண்டும் வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்ததாக திருவள்ளுவர் வாழ்த்து பாடி இன்றைய நிகழ்ச்சியை மிக அருமையாக தொடங்கி வைத்த அம்மையார், பூந்தண்டலத்தில் திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் சொல்லோவியத்தை எப்போதும் வழங்கி கொண்டிருப்பவர், நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். சிறப்பு விருந்தினரை மிக சிறப்பாக அறிமுகப்படுத்துவதற்காக அம்மையார் இணைந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். அதாவது அறிமுகரை வழங்க உள்ள இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தினுடைய நூலகர் திருமதி கோமதி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நம்மோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஸ்ரீ சாய் கிரியேட்டர் சாய்ராம் இன்று நெறியாளராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மதுரையிலிருந்து திரு ஆர்.என். கருணாநிதி ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். 63ஆம் அறிவியல் பூங்கா கண்ணோட்டத்தை ஒரு முன்னோட்டமாக காணொலி காட்சியாக வழங்க இருக்கின்ற அவர்களையும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற திருமதி பிரேமா கருணாநிதி அம்மையார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று மகிழ்கின்றேன். அதுபோல எங்கிருந்தாலும் நம்ம எல்லாம் இணைந்து இயக்கி கொண்டிருக்கின்ற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலர் சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்கள் இணைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் நிறைவிலே நன்றி உரை வழங்க இருக்கின்றார்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய கௌரவ மேலாண்மை துறையில கௌரவ விரிவுரையாளராக இருக்கக்கூடிய முனைவர் பிலோ டெய்சி ராணி அம்மையார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஒரு ஆதரவாக நம்மை வழிநடத்தக்கூடிய அனுபவமிக்க கவிஞர் திருமிகு ஐயாசாமி ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். திருமதி வள்ளி அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். திருமிகு நடராஜமூர்த்தி ஐயா அவர்கள் அனைவரையும் இணைந்து நலம் விசாரித்தார்கள். அது போல திருமிகு துரைராஜ் அவர்கள், முத்துகிருஷ்ணன் அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்களெல்லாம் இணைந்திருக்கின்றார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் இணைந்து பயன்பெற இருக்கின்றார்கள். நம்முடைய நோக்கமே அதுதான். நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் மாணவர்களை சென்று அடைய வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தான் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நேரலை நிகழ்ச்சியில் அவர்கள் இணைவது நமக்கெல்லாம் சிறப்பு. அதை ஐயா அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அவர்களையும் இன்னும் இணைய இருக்கின்ற அத்தனை மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அதுபோல திருமதி லலிதா சுந்தரம் அம்மையார் அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். கிறிஸ்டி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் இணைய இருக்கின்றார் என நிகழ்ச்சி தொடக்கம் இப்பொழுதுதான், இடையிலே அனைவரும் இணைவார்கள் என்று நினைக்கின்றேன். அப்படி இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக, அதாவது மின்னணு தெரிவிப்பியல் துறையில் வேலை வாய்ப்புகள், இன்னைக்கு வேலை எப்படி கிடைக்குது, எதை படிச்சா கிடைக்குதுன்னு தெரியாமையே தடுமாற்றம் நிறைய இருக்கு, இளைஞர்கள்ட்ட இருக்கு. ஆனா இளைஞர்கள் ஏதாவது ஒரு இதுல செயல்பட்டால் கூட ராகவியா வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம். அது போல நிறைய பேர் எதை படிச்சுட்டு எப்படி போறதுன்னு தெரியாம தடுமாட்டம், அதெல்லாம் ஒரு தெளிவுபடும் வகையில ஐயா அவர்களுடைய சிறப்புரை இருக்கும். அதே போல இன்று தலைமையேற்றக்கூடிய அம்மையார் அவர்களையும் ஐயா அவர்களையும் வரவேற்று இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த அறிவியல் அரங்கத்திற்கு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா, மிக அருமையாக எப்பயும் போல வரவேற்புரையும் நன்றியரும் உங்களுக்கே உரித்தான தோணியில் என்று வழங்கியுள்ளீர்கள். அடுத்ததாக இன்று நம்முடைய தலைமை உரை ஆற்றுவதற்காக
மேனாள் மாநகராட்சி ஆணையர் திருச்சிராப்பள்ளி பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் திருமதி NS பிரேமா அம்மையாரை தலைமை உரை ஆற்றுமாறு அழைக்கின்றேன். வாருங்கள்மா. அன்மியூட்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை மற்றும் பெக் ரூசா 2 பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சி 112க்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், ஆளுமைகளுக்கும், குழந்தை மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறுவன செயலர் மயிலை திருவள்ளுவர் சங்கம் கேட்டுக்கொண்டதன் பெயரில் வேலை வாய்ப்புகள், மின்னணு தெரிவிப்பியல் துறையில் வேலை வாய்ப்புகள் என்பதை பற்றி தலைமையுரை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் திரு முனைவர் சுதாகர் அவர்களையும் குறிப்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களுக்கு உரிய முறையில் அதற்கான துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர், மிக நல்ல அறிவுரைகளை வழங்க இயலும். அது மாணவ செல்வங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் நெறியாள்கை செய்கின்ற சாய் கிரியேஷன்ஸ் கருணாநிதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் எப்பொழுதும் தொடர்ந்து நன்றாக ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் திரு ஐயாச்சாமி அவர்களுக்கும், திரு அணு விஞ்ஞானி திரு கோபாலன் அவர்களுக்கும், அருமையான வரவேற்புரை நல்கிய பூங்கோதை அவர்களுக்கும், அம்மா வாசுகி அம்மா அவர்கள் மிக நன்றாக திருவள்ளுவர் வாழ்த்தை பாடினார், அவர்களுக்கும் என்னுடைய மனம் திறந்து என்னுடைய மிக்க பாசத்துடனும் அன்புடனும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பேச எடுத்துக்கொண்டிருக்கிறது மின்னணு தெரிவிப்பியல். இந்த துறையில் நமக்கு என்ன வேலை வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்றத பத்தி பேசுவதற்காக இணைந்திருக்கோம். ஆனா மற்ற துறையில இருந்து கூட மாணவர்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும், எது படிச்சாலும் எப்படி படிக்கணும் அப்படின்றத மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் ஒரு புத்தகத்துல ரொம்ப அழகா குறிப்பிடுவார். 7 படிக்கட்டுகள், அதை படிப்பது சுகமே அப்படின்ற ஒரு புத்தகத்துல சொல்லியிருப்பார். வாசித்தல் 7 R, அதுக்கு 7 R. வாசித்தல் ரீடிங், நினைவில் வைத்துக் கொள்ளுதல் ரிமெம்பரிங், ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் ரீகேப்சுலேட்டிங், படித்தவற்றை வகையாக வெளிப்படுத்துதல் ரீப்ரொடியூசிங், திருத்துதல் எழுதியவற்றை திரும்ப வாசித்தல் ரெஃபரிங், திருத்துதல் ரெக்டிஃபையிங், மறுமுறை வாசித்தல் ரிவைசிங். இப்படி இந்த 7 R ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பில் அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த எந்த பொருள், எந்த சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஆளுமை வந்துரும் அப்படின்றத மிக அழகாக அவர் எழுதியிருக்கிறார். அன்புள்ள மாணவனே அப்படின்னு பல கட்டுரைகள் மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது அவசியம் இந்த புத்தகங்களை மாணவர்கள் படித்தால் மிகவும் உபயோகமாக இருக்கும். அவரை போலவே உச்ச தொடர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்பதை இந்த சமயத்தில் மாணவர்களுக்காக நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுக்கான வீக்னஸ் என்ன, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உங்களுக்கான த்ரெட் என்ன, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களுடைய படிப்புக்கானதும். இன்றைக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்காங்க. தெரிவிப்பியல் அப்படின்றது நிஜமாவே அந்த கம்யூனிகேஷனுக்கான அந்த வார்த்தையை தெரிவு செஞ்சவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சல்யூட் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லாம எந்த வேலையை செய்ய முடியும், எந்த வேலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய இதுலயும் அது உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. சிக்னல் செயலாக்கம்னாலும் சரி, வயர்லெஸ் நெட்வொர்க்கிங்னாலும் சரி, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்னாலும் சரி, தொலைத்தொடர்பு நெறிமுறைகள்னாலும் சரி, இவற்றிற்கு தேவையான அந்த ஆழமான அறிவை கொடுக்குது. ஆய்வுக்கான பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது, பல சாதனைகளும் இதனால நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்திருக்கிற நீங்கள் எல்லாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாணவர்களை. இந்த தொலைத்தொடர்பு அப்படின்றது விண்வெளியிலிருந்து, பாதுகாப்புல இருந்து, மின்னணுவியல் உள்ளிட்ட இந்த பல்வேறு தொழில்களுக்கும் தயார்படுத்தி அதிநவீன ஆராய்ச்சிகளுக்கு ஈடுபடுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவாகட்டும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இயந்திர கற்றல் பயன்பாடு, ரோபோட்டிக்,
என்ஜினியரிங்ல ஆகட்டும், இது இது போல வளர்ந்து வரும் துறைகளிலும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லாம வேற ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு ஒரு முக்கியமான துறையாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையானது இருக்கிறது. இந்த துறையில நம்முடைய ஐஐடி மாணவர்கள் கண்டுபிடிச்சது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. 2019ல அவர்களும் வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. மின்னணுவியல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ்னாலே மைக்ரோ ப்ராசஸர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், இன்புட் அவுட்புட் யூனிட், இதுதான் மைக்ரோ ப்ராசஸர் சொல்றது. இந்த சின்ன மைக்ரோ ப்ராசஸர் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மின்னணு எந்திரத்துக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குமே ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கிறது. இது வந்து எங்களை விட மின்னணு மாணவர்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும். உலகில் உள்ள பெரிய மைக்ரோ ப்ராசஸர் செய்ய நிறுவனங்கள்ல நூத்துக்கணக்கான ஊழியர்கள் சேர்ந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸரை தயார் செய்யறாங்க. ஆனா நமது மாணவர்கள் ஐஐடியில வெறும் 10-15 மாணவர்கள் சேர்ந்து இந்த மைக்ரோ ப்ராசஸரை உருவாக்கி இருக்கிறது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பாக மைக்ரோ ப்ராசஸர் எல்லாம் செய்ய முடியாதுன்னு வெளிநாடுகள்ல இருந்த நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அந்த சக்தி ப்ராசஸர் அதன் செயல்பாட்டை வந்து தொடங்கி அது தற்போது மேலும் மேம்படுத்தி வணிக பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட மைக்ரோ ப்ராசஸர் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது அப்படின்றது அவங்க தெரிவிச்சது. தொடர்ந்து அந்த தயாரிப்பாளர்கள் மைண்ட்க்ரோ நிறுவனத்தின் அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இது வாஷிங் மெஷின், குளிர்சாதன பெட்டி, வாட்ச், இப்படி எல்லா பொருட்களுக்கும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 28 நானோமீட்டர் அளவு கொண்ட இந்த மைக்ரோ ப்ராசஸர் உலகத்திலேயே சிறந்தது இல்லைன்னாலும் நமது இந்தியாவில் உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு பெருமையை வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த மாணவர்கள் செய்யும் போது நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மாணவர்கள் இப்படிப்பட்ட தயாரிப்புகளையும் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளையும் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றதுக்காக இந்த தகவலை நான் வந்து மாணவர்கள் முன்னால சொல்றேன். இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்றது இல்லாம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் நாளைக்கு அரசு துறையில் பணிக்கு போனாலும் இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது அங்கேயும் ப்ரோக்ராமர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர்ஸ், இவங்களை வேலை வாங்குற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற அதிகாரி எப்படியான செய்திகளை நம்ம மற்ற அலுவலகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மற்ற அலுவலகங்களில் இருக்கிற செய்திகளை எப்படி நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றதுல இருந்து ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு வந்து ஆபரேஷன் ஒரு ஆபரேட் பண்றதுக்கு நிறுத்துறதுக்கு இப்படி எல்லாமும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து மிகப்பெரிய பங்காற்றி கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல படிப்பை வந்து மாணவர்களாகிய நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ஸ் லெவல் உங்களுக்கு வந்து இந்த படிப்பு வந்து கம்ப்யூட்டருக்கும் போகலாம், கம்யூனிகேஷன் டெலிகாம் அந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கும் போகலாம். நீங்கள் இல்லாமல் எந்த துறையிலுமே வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் அப்படின்றது ஒரு பெரிய துறை, பெரிய வேலை வாய்ப்புனாலும் உங்களுக்கும் ஐடியில வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அரசு துறைகளில் எனி கிராஜுவேட் நீங்க யூபிஎஸ்சி எழுதலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எழுதலாம். டிஎன்பிஎஸ்சிலையும் நீங்க வந்து ஒரு கிரேட் அந்த குரூப் 1 எழுதினீங்கன்னா நீங்க ஒரு பெரிய கலெக்டராகவும் வரலாம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கான இந்த படிப்பை வந்து நீங்க டெக்னிக்கலா ஒரு என்ஜினியரிங் படிப்பை படிச்சுட்டு போகும்போது இன்னுமே நிறைய தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். இன்னுமே இன்னைக்கு வருங்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மின்னணு ஒரு துறையாக வந்து இருக்கிற ஒரு இடத்துல மிகவும் சிறப்பாக நீங்க செயல்பட முடியும். இன்னைக்கு வான்வெளியில நடக்கிற ஆராய்ச்சிகளுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையுடைய உதவியானது தேவைப்படுவது தானே, அந்த அறிவும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது தானே. அவர்கள் பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்றது இருந்தாலும் விண்வெளி துறையில அவங்க பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் உங்களுடைய துறையுடைய அந்த ஒரு ஊக்கமும் அந்த ஒரு பயன்பாடும் அவங்களுக்கும் அது தேவைப்படுது. இப்படி மின்னணு தெரிவிப்பியல் துறையில வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வேலை வாய்ப்புகள் சிறப்புரையாளர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை நல்லா வளர்த்துக்கணும். இந்த ஃபீல்டை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நம்ம தேர்வு செஞ்சுட்டோம், இந்த படிப்பை நம்ம தேர்வு செஞ்சுட்டோம் அப்படின்னும் போது அதுல வந்து நமக்கு நம்பிக்கையா நான் இதில் சாதிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். இளைய பாரதத்தினாய் வா வா வா, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, கற்றலொண்டு பொய்க்கிலாய் வா வா வா, கருதியது ஏற்றுவாய் வா வா வா, ஒற்றுமைக்கு உள்ளவே உய்யவே நாடெல்லாம் ஒரு பெருஞ்செயல் செய்வாய் வா வா வான்னு மகாகவி பாரதி உங்களை போன்ற இளைஞர்களை வச்சுதான் இப்படிப்பட்ட பாட்டுகளை எழுதினார். அந்த அளவுக்கு நம்பிக்கை உங்களோட பேர்ல வந்து இருக்கு.
என்ன இல்லை அப்படின்றது, ஒரு VLSI, ஒரு LOT எல்லாமே உங்களுக்கு எங்களை விட நல்லா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு இன்புட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு துறையில நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதனை அப்படின்றது ரொம்ப தூரமே கிடையாது. ஆனா எண்ணி நீங்க வந்திருக்கிற பணி, இந்த துறையை எடுத்துட்டோம், இது அப்பா சொன்னாரு சேர்ந்துட்டேன், அம்மா சொன்னாரு சேர்ந்துட்டேன், இப்ப வந்து படிக்கிறதுக்கு கஷ்டம், இப்படி எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நேரத்தை வீணாக்காமல் இந்த துறையை நம்ம எடுத்திருக்கிறோம், இதுல நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நல்ல பயணம் பண்ணீங்கன்னா அந்த ஒரு இது உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். குணம் நாடி குற்றமும் நாடி அதுல மிகை நாடி மிக்க கொள்ளல். இந்த படிப்புல சில சில இருக்கலாம், உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கலாம். ஆனா இதனால கிடைக்க போற பலன் அது உங்களுக்கு நிறைய இருக்கு. எந்தெந்த வேலையை எப்படி எப்படி முடிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஆசிரியர்கிட்ட எப்படியெல்லாம் நம்ம அறிவுரையை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும்ன்றத மாணவ செல்வங்கள், இந்த காலமானது எல்லாமே நம்ம வாங்கிடலாம். ஆனா காலத்தை நம்ம திரும்ப வாங்க முடியாது. காலம் அப்படின்றது திரும்ப கிடைக்காதது. இருக்கிறதுலயே அதுதான் பெரிய விடயம். அந்த காலத்தை வீணாக்காம எப்படியெல்லாம் வந்து அதை நம்ம வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகத்து பெயின். அதுல வேஸ்டா நம்ம சில சமயங்கள்ல செலவழிக்கிறோம் அப்படின்னா அதுவுமே அந்த வேஸ்ட் எல்லாம் நிறைய ஆச்சுதுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் போயிடும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் போயிடும். ஆசிரியர்களை ஒரு முன்னுதாரணமாக மாதா பிதா குரு தெய்வம், அந்த மாதிரி வந்து மாதா பிதாவுக்கு அடுத்தது நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ள நம்முடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. உங்க துறை நல்ல துறையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது எடுக்க. இது இப்ப இப்படி இருக்கே அப்படி இருக்கே, இது இதுக்காக எடுத்தேன் அப்படிலாம் இல்லாம எப்படி வந்து அப்பா அம்மாவை நம்ம வந்து பெருமைப்படுத்த முடியும், நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் சாதிக்க முடியும். நம்ம மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், அப்படி வந்து சாதிக்கணும் குழந்தைகளே. நான் வந்து நான் டெக்னிக்கல் பர்சன், எனக்கு முடிஞ்ச ஒரு அறிவுரையை வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சிறப்புரையாளர் உங்களுக்கானதை ரொம்ப விரிவா சொல்வாரு. அனைத்து மாணவர்களும் இந்த இந்த இதை வந்து கேட்டவங்க நிச்சயமா இது கேட்டோம், இந்த ஆசிரியர் அவர் வந்து முனைவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருந்தது, நாங்க சாதிச்சோன்றதை என்னைக்காவது அவர் முனைவர் சுதாகர் சாரை நீங்க பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, மயிலை திருவள்ளுவர் சங்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கான அந்த பயனை நாங்க பெற்றுவிட்டதாக நினைப்போம். மிக்க நன்றி, வணக்கம். தலைமை உரை மிக சிறப்பாக இருந்தது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நிர்வாக ஆளுமை திறனுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சவங்க இருந்தாங்கன்னா அந்த அரசு சார்ந்த துறையில வந்து அவங்க செயல் துறை தலைவராக வரும்போது வந்து அந்த துறை வந்து சிறப்பாக செய்ய முடியும்னு கேட்டா அவங்கள வந்து அந்த ஹைரார்கிக்கல் ரிலேட்டடா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எது வேலை செய்யுதுன்றத அவங்களுக்கு கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க பண்ண முடியும். அது ஒரு நல்ல ஆலோசனை. அதே மாதிரி வந்து எத்தனையோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து பாத்தீங்கன்னா +2 லெவல்ல டிப்ளமோ லெவல்ல வந்து எலக்ட்ரானிக்ஸை கத்துக்கிட்டு நிறைய இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொதுவா ஒரு அழகான ஒரு தகவலை நீங்க வந்து தலைமை உரையாக நீங்க இன்று வழங்கினீர்கள். அடுத்ததாக நம்மிடையே பூந்தண்டலத்தில் பூஞ்சோலை இதனுடைய அந்த காணொலி காட்சியாக நமது கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அவர்களுக்கு குரல் கொடுக்க அதற்கு வீடியோ இப்பொழுது ஒளிபரப்புகின்றோம். திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியே அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி VG சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் செல்லுங்க ஆனந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல்,
போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திரமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 39 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அத்துடன் இதில் வெளிவரும் கட்டுரைக்கு தங்கள் பல்கலைக்கழகமும் உரிய அங்கீகாரம் அளிக்கும் என்பது உறுதி. அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரில் 64ஆம் இதழில் முன் அட்டையை அலங்கரிப்பது நகரும் மின் நிலையம். நிலையம் என்றாலே ஓரிடத்தில் நிலைத்திருப்பது என்று பொருள். மின் நிலையம் என்றால் மின் சக்தியை பகிர்ந்தளிக்கும் இடம் என அறிவு. ஆனால் அந்த மின் நிலையம் நகரும் மின் நிலையமானது எப்போது? அதன் விளக்கத்தின் முதல் பகுதி 63ஆம் இதழில் வெளிவந்தது. அதன் 2ஆம் பகுதி இந்த இதழில் வெளிவந்துள்ளது. விளக்கி கூறுகிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப. சசிகுமார் அவர்கள். மூலக்கூறு கணிப்பொறிகள் குறித்த பல்வேறு தகவல்களை மிகச் சிறப்பாகவும் விரிவாகவும் சொல்லியுள்ளார் பிரபல அறிவியல் எழுத்தாளர் நெல்லை சு. முத்து அவர்கள். ஹைட்ரஜன் எரிபொருளாக எப்படி செயல்படுகிறது என்பதை விரிவாக கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி முனைவர் வி. மோகன்ராஜ் அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதாநிகேத மகளிர் கல்லூரி மேலாண் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையில் 8ஆம் பகுதியில் சிந்தையை சிலிர்க்க வைக்கும் அறிவியல் கருத்துக்களை தந்துள்ளார். அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. அறிவியல் நூல் அறிமுகத்தில் இதயம் காப்பது எளிது என்னும் மருத்துவ நூலினை மிக சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் மு. முத்துவேலு அவர்கள். இது வாங்கி படிக்க தோன்றுகிறது. தகைசால் தனிமங்கள் என்னென்ன என்பதை மிகச் சிறப்பாக விரிவாக விளக்கமாக அறிவியல் பூங்கா 63ஆம் இதழில் சொன்ன அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் அதன் தொடர்ச்சியை இந்த 64ஆம் இதழிலும் சொல்லியுள்ளார். ISI முத்திரை என்னும் வினாவை எழுப்பி அதற்கான விடையை மிகச் சிறப்பாக வழங்கியுள்ளார். இந்திய தர நிர்ணய அலுவலகத்தின் விஞ்ஞானி P.J. கௌதம் அவர்கள். நுகர்வோர்கள் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய பயன்மிகு கட்டுரை இது. பெண் விஞ்ஞானிகள் வரலாற்று தொடரில் இயற்பியல் நிறுவனர் ரோஹிணி காட்போல் அவர்கள் குறித்த அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார். கலைமாமணி
முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மீன் வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள் எப்படி உள்ளன விளக்கி சொல்லியுள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. வெயிலே வெயிலே எனும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலில் பல்வகை பயன்களை பலரும் விரும்பி படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி மிக சிறப்பாக வழங்கியுள்ளார் தென்னக ரயில்வேயின் முதன்மை லோகோ ஆய்வாளர் எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கொய்த அறிவியல் மலர்கள் என்னும் தலைப்பில் அறிவியல் வினாடி வினாவையும் அதற்கான விடையையும் தந்துள்ளார் ரோஹிணி நாகப்பன் அவர்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தில் நிகழ்த்திய 62ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். இது அறிவியல் உலாவாக வருகின்றது. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை நிரூபிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய் தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டும் அல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும், இன்றே செய்யுங்கள். இன்றே செய்யணும், இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9449991415. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய் தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? அடுத்ததாக இன்றைய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு அறிமுக உரையாற்றுவதற்காக இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தில் நூலகராக பணியாற்றும் திருமதி கோமதி அம்மையாரை அறிமுக உரையாற்ற வருமாறு அழைக்கின்றோம். பாருங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். கேக்குதுங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கேக்குது. இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் ஜி சுதாகரன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரை மிக நீண்டதாக உள்ளது. இருந்தாலும் அதனை சிறிய அளவில் சுருக்கி நான் உங்களுக்கு வழங்குகிறேன். முனைவர் ஜி சுதாகரன் அவர்கள் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மின்னணு மற்றும் தெரிவிப்பியல் துறையில் இணை பேராசிரியராக கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வருகின்றார். இவர் தனது பொறியியல் இளங்கலை பட்டப்படிப்பை 2002ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலும் தனது ME பட்ட மேற்படிப்பை சத்யபாமா பல்கலைக்கழகத்திலும் படித்து முடித்துள்ளார். இவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகம் PhD பட்டம் வழங்கியுள்ளது. இவர் பல்வேறு கல்வி நிலையங்களில் பணிபுரிந்ததன் விளைவாக
21 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்தலில் முன் அனுபவம் பெற்றுள்ளார். தவிரவும் பல தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு சுமார் 25 கட்டுரைகளுக்கு மேல் வெளியிட்டுள்ளார். மேலும் பல கட்டுரைகளை சமர்ப்பிக்கவும் உள்ளார். இவருடைய சாதனைகள் மேலும் தொடர்கிறது. இருப்பினும் நேரமின்மை கருதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சென்னை பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகம் மின்னணு மற்றும் தெரிவிப்பியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் எஸ். சுதாகர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸ்லைட் ஷேர் பண்ணிடலாம்ல? நீங்க பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணிக்கங்க. பண்ணுங்க, நீங்க டைம் எடுத்துக்கங்க. சார் தெரியுதுங்களா? தெரியுது. வந்திருக்கு. லாஸ்ட் 8வது ஸ்லைட்ல இருக்கு. நீங்க மேல போயிடுங்க. டாப் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. கீழ அந்த ஸ்லைட் ஷோ இது இருக்கும் இல்ல, அந்த இது பண்ணிக்கிறது. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது சின்னதா தெரியும் நினைக்கிறேன் சார். கேரக்டர் கீழ அந்த ஸ்லைட் ஷோ இது இருக்குங்களா? எஸ். இப்போ ஓகேவா சார்? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து ஓகே. ஓகே சார். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம், பெக் ரூசா 2.0, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சி 112 கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சார், என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? கேக்குது சார். கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே சார். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பொறியியல் துறையில், மின்னணு தகவல் தொடர்பு பொறியியல் துறையில் வேலை வாய்ப்புகள். எதிர்காலத்தில் அதை படிக்கும் மாணவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் அந்த துறையில் படித்தால் அவர்கள் பணி உத்தரவாதம் இருக்குமா என்ற கேள்வி பல பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை எவ்வாறு பெற்றோர்கள் அதை போக்கிக் கொள்ள வேண்டும், அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மாணவர்கள் எவ்வாறு வேலை வாய்ப்பினை பெற முடியும் என்பதை இன்று பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்றாலே பல்வேறுபட்ட கம்பெனி, அதாவது தொழில் சாலைகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமாக உலக அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம் மாணவர்களிடையே திறன் பற்றாக்குறை, அதாவது ஸ்கில் என்று சொல்லப்படும் திறன் பற்றாக்குறை மட்டுமே தற்பொழுது குறைவாக உள்ளது. உதாரணமாக, கடந்த ஆண்டு எங்கள் கல்லூரியில் 600 மாணவர்கள் இசிஇ டிபார்ட்மெண்டில் மட்டும் படித்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் கம்பெனியில் சென்று பணி அமர்த்தப்பட்டார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்களிடையே டிகிரி என்ற அட்டை காகிதம் மட்டுமே இருந்தது. அவர்களிடையே ஸ்கில் என்று சொல்லப்படும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மற்றும் இசிஇ துறையில் நிபுணத்துவம் இல்லை என்று நாம் அறிந்தோம். அதன் காரணமாக எங்கள் கல்லூரியில் உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் தகவலை கொடுத்து பல்வேறுபட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் செய்ய இந்த வருடம் நாங்கள் ஆணை செய்தோம். அதுபோல இதை கேட்கும் மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உடனே ஸ்கில் சேர்த்து பார்க்கும்போது மட்டும்தான் இதை நம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், தெளிவாக நாம் பணியில் அமர முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும், ஆங்கிலத்தில் மட்டுமே நான்
வகுப்பு எடுத்து விட்டு இது எனக்கு தமிழில் சொல்வது சற்றே சிரமமாக இருக்கிறது. பைலிங்குலா பேசுங்க சார். ஓகே ஓகே சார், ஓகே சார். ஓகே, முதல் ஒரு மாணவன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மின்னணுவியலில் நிபுணத்துவம், மின்னணுவியல் படிப்பு டிகிரி படித்து விட்டான் என்றால் முதல் வாய்ப்பு எலக்ட்ரானிக் கம்பெனிகளில் வாய்ப்பு. எலக்ட்ரானிக் கம்பெனிகள் எது போன்ற எலக்ட்ரானிக் கம்பெனிகள் என்றால் ஸ்மார்ட் போன், டேப்லெட், செமிகண்டக்டர், இது போல எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிகளில் அவருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அங்க எந்த மாதிரி ரோல்கள் கொடுக்கப்படும் என்றால் ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியர், சர்க்யூட் டிசைனர், இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கும் கம்பெனிகளில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், மின்னணுவியல் மற்றும் தெரிவிப்பியல் துறை படித்து முடித்த மாணவர்களுக்கு இது போன்ற பணி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் இதை பயன்படுத்தி அவர்களுக்கான ஸ்கில்லை பெருக்கிக் கொண்டு 45 முதல் 50 சப்ஜெக்டுகளை மட்டுமே படிக்காமல் உடனே அவர்கள் அதுக்கான ஸ்கில் சம்பந்தப்பட்ட கோர்ஸை படித்து அவர்கள் இது போல இண்டஸ்ட்ரியில் சேர வேண்டும். இரண்டாவதாக டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ். டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அதில் அவர்களுக்கு நெட்வொர்க் இன்ஜினியராகவோ, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்ஜினியர் ஆர் டெலிகம்யூனிகேஷன் அனாலிசிஸ்ட், இது போன்ற கம்பெனியில் அவர்கள் பணியில் சேர வாய்ப்புள்ளது. டெலிகம்யூனிகேஷன் என்றாலேயே நாம் அன்றாட ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய தொலைத்தொடர்பு துறை மற்றும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்டு நிறைய துறைகள் டெலிகம்யூனிகேஷன், அதாவது டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கட்டும், வீடியோ மெசேஜாக இருக்கட்டும், ஆடியோ மெசேஜாக இருக்கட்டும், எந்த மாதிரியான மெசேஜையும் நாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு அதை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். டு கம்யூனிகேட் த என்டையர் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ அது மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்த பிறகு நெட்வொர்க் இன்ஜினியர்களாகவோ அல்லது ஆர்எஃப் இன்ஜினியர்களாகவோ டெலிகம்யூனிகேஷன் அனலிஸ்டாகவோ பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்பது அதாவது வெறும் ஹார்ட்வேர் மட்டுமே இசிஇ துறையில் இல்லை. சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இரண்டும் கலந்து எம்பெடட் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் துறையில் அவர்கள் பணியில் சேரலாம். ஃபர்ம்வேர் டெவலப்மெண்ட், ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட். இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐஓடி மிகப்பெரிய உலகத்தையே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மூல காரணம் எம்பெடட் சிஸ்டம். தட் இசிஇ கிராஜுவேட்ஸ், இசிஇ மாணவர்கள், இசிஇ துறையில் நிபுணத்துவம் பெற்ற மாணவர்கள் எம்பெடட் ப்ரோக்ராமிங், இதில் எம்பெடட் சி, கீழ் சி என்று சொல்லக்கூடிய 2 ப்ரோக்ராம்கள் அவர்கள் தெளிவாக கற்றுக்கொண்டால் எம்பெடட் சிஸ்டம்ஸ் என்று வெறுமனே அவர்கள் தீரி, அதாவது ஒரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல ஒரு தீரி படிக்காமல் எம்பெடட் சி, கீழ் சி என்ற 2 சாஃப்ட்வேர்களை படிக்கும் பொழுது அவர்கள் எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களாகவும் ஃபர்ம்வேர் டெவலப்பர்களாகவும் ஐஓடி ஸ்பெஷலிஸ்டாகவும் மாறலாம். அதே போல அடுத்ததாக ஆட்டோமோட்டிவ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம். ஒரு மாணவர் இசிஇ துறையில் அவர் டிகிரி பெற்ற பிறகு, நிபுணத்துவம் பெற்ற பிறகு அவன் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக பணியில் சேரலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியராக சேரலாம், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியராக சேரலாம். ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்தில் ரோபோட்டிக்ஸ் தற்காலத்தில் ஹியூமனாய்டு ரோபோட்டிக்ஸ் அல்லாமல், ரோபோ அல்லாமல் மற்ற துறைகளில் பலவற்றிற்கு வெயிட் லிப்டிங் ரோபோ, லைன் ஃபாலோவிங் ரோபோ, இது போன்ற சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் சரி பல்வேறு கம்பெனிகளில் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது மனிதர்களுக்கு மாற்றாக ரோபோக்கள் செயல்படுகிறது. இந்த இடத்தில் எல்லாம் இசிஇ துறையில் படித்த மாணவன் அதாவது சிலிக்கான் செமிகண்டக்டர் என்று சொல்லக்கூடிய சிலிக்கான் சிப்பினால் செய்யப்பட்ட அந்த
ஐசி கொண்டே அனைத்து உபகரணங்களும், அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களும் செயல்படுகின்றது. ஆகவே அவர்கள் அந்த சிப் இருக்கும் இடத்திலெல்லாம் இசிஇ மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. ஆட்டோமேஷன் என்ஜினியர் ஆகவும், கண்ட்ரோல் சிஸ்டம் என்ஜினியர் ஆகவும், பிஎல்சி, ஸ்கேடா இது போன்ற பெரிய பெரிய கம்பெனிகளில், டாப் எம்என்சி கம்பெனிகளில் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர்களாக பணியில் சேர வெகுவான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக மிக முக்கியமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது வெறுமனே மாணவர்கள் படித்துவிட்ட பிறகு அதன் பற்றிய ஆராய்ச்சி செய்யாமல், அதை மேம்பாடுகள் அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது அவை பழைய பஞ்சாங்கமாகவே இருக்கும். அதை மாற்றும் அளவிற்காக டிசைன், டெவலப் அண்ட் மெயின்டைன், அனலைஸ் இது போன்ற 4 குறிக்கோள்களை மாணவர்கள் செய்ய வேண்டும். எதற்காக நாம் டிசைன் செய்ய வேண்டும்? அதை வடிவமைத்தல். கடந்த காலத்தில் ஆல்ரெடி என்ன செய்திருக்கிறார்கள், அதை எவ்வாறு நாம் மாற்றப்பட வேண்டும், அதே போல எவ்வாறு அதை மேம்படுத்தப்பட வேண்டும், எவ்வாறு அதை பகுத்தாய்வு செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் அதை பராமரிக்க வேண்டும், இது போன்ற செயல்களில் மாணவர்கள் படிக்கும் பொழுதே தங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டால் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். இதற்காக ஐபிஆர், தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர் அவர்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை அதில் பதிவு செய்து அவர்கள் அதன் மூலமாகவும் அதிகப்படியாக வருவாய் ஈட்ட முடியும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டில் மிக குறுகிய மாணவர்கள், மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு மாணவர்கள் மட்டுமே பங்கேற்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரிசர்ச் ஆர்என்டி ஒருவர் முடித்துவிட்டால் ரிசர்ச் சயின்டிஸ்டாகவோ, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் என்ஜினியர்களாகவோ, இன்னோவேஷன் ஸ்பெஷலிஸ்டாகவோ அவர்கள் வேலைக்கு சேர அதிக வாய்ப்புகள் உள்ளன. அடுத்தபடியாக ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள். ஏரோஸ்பேஸில் ஏவியானிக் என்ஜினியர், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், இந்த 3ம் முக்கியமான வேலை வாய்ப்பு. ஒரு மாணவன் ஆர் மாணவி இசிஇ துறையில் இசிஇ நிபுணத்துவம் பெற்ற பிறகு அவர் ஏவியானிக் இன்ஜினியரிங் துறையில், அதாவது கம்யூனிகேஷன், எங்கெல்லாம் கம்யூனிகேஷன் இருக்கிறதோ அந்த இடத்தில் அவர்கள் வெகுவாக இன்டர்வியூ அட்டென்ட் செய்து அவர்கள் பணியில் அமர்த்தலாம். டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன், சேட்டிலைட் கம்யூனிகேஷன் இது போல இடங்களில் எல்லாம் அவர்கள் ஏவியானிக் இன்ஜினியர்களாகவோ, எலக்ட்ரானிக் ஸ்பெஷலிஸ்டாகவோ பணியில் சேரலாம். ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன், அதாவது மாணவர்களுடைய மனநிலை பிஇ முடித்துவிட்டு உடனடியாக கம்பெனி, அரசாங்க பணியிலோ அல்லது சாஃப்ட்வேர் கம்பெனியிலோ இல்லை ஹார்ட்வேர் கம்பெனியிலோ சேர்ந்து விடலாம் என்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் மேற்படிப்பு படிக்கும் பொழுது அரசாங்கமும் அதிகப்படியான ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கிறது. மகளிர் என்றால் அதிக ஸ்காலர்ஷிப் இருக்கிறது. மாணவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு எம்டெக், எம்பிஏ போன்ற பிஇக்கு அடுத்தபடியாக இந்த கோர்ஸ்களை படிக்கும் பொழுது அவர்கள் தற்காலத்தில் வெகுவாக மக்களிடையே உலவிக் கொண்டிருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங், அதாவது தற்காலத்தில் எந்த இடத்தில் சென்றாலும் ஏஐ டெக்னாலஜி மட்டுமே இப்பொழுது இருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதுபோல வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் என்றால் அவர்கள் பிஇ மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக எம்இ, எம்பிஏ, எம்டெக், பிஹெச்டி போன்ற உயர்கல்விகளை படிக்க வேண்டும். அந்த உயர்கல்வியிலும் சில ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்களை அவர்கள் சூஸ் செய்ய வேண்டும். அந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்கள் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய கோர்ஸும், மெஷின் லேர்னிங் அண்ட் விஎல்எஸ்ஐ டிசைன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், இவைகள் எல்லாம் நம் இசிஇ துறையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். விஎல்எஸ்ஐ டிசைனில் முழுக்க சிப் சம்பந்தப்பட்ட, செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட, அதாவது குறைகடத்திகள், எவ்வாறு சிலிகான், தற்காலத்தில் சிலிகானுக்கு மாற்றாக எந்த காம்பனன்ட் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றியெல்லாம் விஎல்எஸ்ஐ டிசைனில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல வயர்லெஸ் கம்யூனிகேஷன், கடந்த காலங்களில் ஒயர்கள் மூலமாக
இருந்த கம்யூனிகேஷன் தற்பொழுது ஈத்தர்நெட் கார்டு மூலமாக ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போல ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் ஒயர்லெஸ் அதாவது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் போன்ற ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்களை படிக்கும் பொழுது மாணவர்களின் அறிவானது மேலும் மேன்மை அடையும். இது போல மேன்மை அடையும் பொழுது அவர்கள் சுலபமாக பணியில் சேர வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமான ஒன்று நாம் 8வது குறிப்பிட்டபடி இருக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப். ஒவ்வொரு மாணவனும் கல்வி கற்ற பிறகு அவர்கள் அடுத்தவரிடம் சென்று வேலையில் சேர வேண்டும் என்ற எண்ணம் இதிலிருந்து மாற வேண்டும். ஏனென்றால் மாஸ்டர் ஸ்லேவ் என்று இரண்டு கொள்கைகள் உள்ளது. மாஸ்டர், நாம் எந்த ஒரு துறையிலும் மாஸ்டராக இருக்கும் பொழுது நேரம், பணம் இவையெல்லாம் நம் கண்ட்ரோலில் இருக்கும். ஸ்லேவாக இருக்கும் பொழுது நேரமும் நம் கண்ட்ரோலில் இருக்காது, பணமும் நம் கண்ட்ரோலில் இருக்காது. ஆகவே ஒவ்வொரு மாணவனும் அவர்கள் படிக்கும் பொழுதே நம் தொழில், அதாவது சிறிய ஸ்டார்ட் அப்புகளை தொடங்கி தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், தொழிலதிபராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு அதாவது எலக்ட்ரானிக்ஸில் என்ன சாதனைகள், எந்த மாதிரி ப்ராடக்டை நாம் செய்யும் பொழுது அதை மக்களுக்கு பயன்படும் பொழுது அதன் மூலமாக நாம் எந்த விதமான அனுகூலம் அடைய முடியும் என்று சிந்தித்து ஒவ்வொரு மாணவனும் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் அந்த துறையில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெற முடியும். இதற்காக தமிழக அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி நிறைய சலுகைகளையும் நிறைய பண உதவிகளையும் செய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நாம் கல்வி கற்பிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது ஸ்டார்ட் அப்புகளை கிரியேட் செய்து புதிய தொழில் அதிபர்களாக உருவாக்க நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கவர்மெண்ட் செக்டார், அரசு துறையில் இசிஇ மாணவர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது ISRO, இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாரத், BSNL அண்ட் இது போல அரசு கம்பெனிகளில் கேட் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதும் பொழுது மாணவர்கள் சுலபமாக இந்த பணியில் சேரலாம். இது போல பணியில் சேரும் பொழுது அவர்களுக்கு கேட் ஸ்கோர் மிக மிக முக்கியம். கேட் ஸ்கோர் இல்லாமல் அரசு கம்பெனிகளில், அதாவது மத்திய அரசு கம்பெனிகளில் அவர்கள் உள்ளே நுழைய முடியாது. ஆகவே அவர்களுக்கு படிக்கும் பொழுதே 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு படிக்கும் பொழுதே மாணவர்கள் கேட்டுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்கள் நமக்கு ப்ரிப்பேர் செய்ய வேண்டும் என்பதை அந்த சிலபஸ் எடுத்து வைத்து கொண்டு அதை படிக்கும் பொழுது அவர்கள் அரசு துறையில், நான் சிறு உதாரணம் மட்டுமே இஸ்ரோ, DRDO, BSNL கூறியிருக்கின்றேன். நம் இந்திய அரசாங்கத்தில் இசிஇ சார்ந்த நிறைய கம்பெனிகள் இருக்கிறது. நேரமின்மை காரணமாக சிறு சிறு கம்பெனிகள் மட்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அகாடமிக்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் என்பது, அதாவது பணி வாய்ப்புகள், இசிஇ முடித்த ஒருவருக்கு பணி வாய்ப்புகள் கம்பெனிகள், சாப்ட்வேர், MNC தவிர, ஹையர் எஜுகேஷன் தவிர அவர்களுக்கு கல்லூரிகளில் பணிபுரியதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கல்லூரிகள் பணிபுரிய வேண்டும் என்றால் இசிஇ முடித்தவர்கள் ME, PhD முடித்த பிறகு அவர்கள் கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகத்திலோ பணியாற்றலாம். இதற்கும் சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கள் அவர்கள் கிளியர் செய்ய வேண்டும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் செய்துவிட்டால் ஈஸியாக அவர்கள் பணியில் சேர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்தபடியாக வேலை தேடும் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கெங்கு அவர்கள் எப்படி தேட வேண்டும். ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட், லிங்க்டின், இது போல உதாரணத்திற்காக 2 சொல்லியிருக்கிறேன். இது போல நிறைய ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள் இன் த வேர்ல்டு வைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸை மாணவர்கள் பயன்படுத்தி அவர்கள் எந்த விதமான வேலைகள் வெளியே MNC கம்பெனியில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணத்திற்காக
எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர், அதாவது ஒரு இசிஇ முடித்த மாணவன் எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியராக பணிபுரிய வேண்டும் என்றால் பணிபுரிவதற்கு எந்த மாதிரியான தகுதிகள் எல்லாம் தேவைப்படுகிறது என்று ஒரே ஒன்று மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் அவர்கள் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டும் கலந்த கலவை தான் எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர். இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரில் அவர்கள் அதிகப்படியான கம்பெனிகளில் நாம் பார்க்க முடியும். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ஆட்டோமோட்டிவ், ஹெல்த் கேர், ஏரோஸ்பேஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்த துறைகளில் எம்பெடட் சிஸ்டம் வெகுவாக பயன்படுகிறது. இது போல கம்பெனிகளில் அவர்கள் எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியராக பணிபுரியும் போது அவர்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வாறு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், அப்படி வளர்த்து கொண்டால் மட்டுமே கம்பெனிக்குள் நுழைய முடியும் என்பதற்காக இதை நான் கூறிக்கொள்கிறேன். முதலாவதாக சிஸ்டம் டிசைன். அவருக்கு ஒரு மாணவருக்கு சிஸ்டம் டிசைன் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். சிஸ்டம் டிசைன் எப்படி அவருக்கு மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் பற்றிய அவருக்கு அதன் பற்றிய போதிய அறிவு இருக்க வேண்டும். மைக்ரோ கண்ட்ரோலர் என்றால் என்ன, மைக்ரோ ப்ராசஸர் என்றால் என்ன, அதற்காக அவர் ஏஆர்எம் என்று சொல்லக்கூடிய ஆர்ம் ப்ராசஸர் பற்றியும் பிக் அண்ட் ஏவிஆர் இது போன்ற மைக்ரோ கண்ட்ரோலர்களை அவர் தெளிவாக படித்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ், ஒரு கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இணைக்கப்படும் பொழுது அதனோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இது போல இருக்கும் பொழுது சிஸ்டம் டிசைன் அவருக்கு ஓரளவுக்கு சிஸ்டம் டிசைன் பற்றிய அறிவு அவருக்கு வளரும். அடுத்தபடியாக ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட். ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்றால் அவர் சி, C++, பைத்தான் போன்ற லோ லெவல் கோடு, அந்த கம்ப்யூட்டருக்கு புரியும்படியான கோடுகள் எவ்வாறு எழுதுவது என்று அவர் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் டிரைவர்ஸ், மிடில்வேர், ஃபர்ம்வேர், கண்ட்ரோல் ஹார்ட்வேர்ஸ் பற்றியும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். இவ்வாறான டிரைவர்ஸ் பற்றியோ இல்லை மிடில்வேர் பற்றியோ அவர் தெரிந்திருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவரால் ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி செய்ய கம்பெனியில் அது போன்ற பணியாற்ற முடியும். அடுத்தபடியாக ஹார்ட்வேர் இன்டெகிரேஷன். ஹார்ட்வேர் இன்டெகிரேஷன் என்றால் சென்சார், ஆக்சுவேட்டர்ஸ், டிஸ்பிளே போன்ற இந்த மாதிரி ஹார்ட்வேர்களை எவ்வாறு சாஃப்ட்வேரில் இணைக்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவு அவருக்கு அவர் டெவலப் செய்து கொள்வார். மேலும் GPIO, ADC, DAC இது போன்ற பெரிபெரல் பற்றிய ஹார்ட்வேர்களும் அவருக்கு அதன் பற்றிய அறிவும் இருக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் நாம் சொல்கிறோம் என்றால், நம் மாணவர்களிடையே நான் பாடம் நடத்தும் பொழுது சில கேள்விகளை கேட்பேன். அவர்கள் இதை பற்றின எதுவுமே அவர்களுக்கு தெரியாது என்று மட்டுமே சொல்வார்கள். ஒவ்வொரு முறையும் புதியதாகவே அதை கற்பார்கள். புதியதாக அவர்கள் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் எரிச்சல் இருந்தாலும் அவர்களுக்கு அதன் பற்றிய அறிவு அவர்களுக்கு நிறைய முறை நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை பழகிக் கொள்வார்கள். மேலும் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் என்றால் ஒரு டூல் JTAG ஆர் ஆசிலோஸ்கோப் இதை நாம் செய்யும் பொழுது அனலைசர் என்றால் பகுத்தாய்வு செய்பவர்கள் அதை டெஸ்ட் செய்ய வேண்டும். ஒரு ப்ராடக்டை செய்து பொழுது ஒரு ப்ராடக்டை வடிவமைத்து விட்டால் அதை மேம்படுத்துதல் எப்படி, அதை பராமரித்தல் எப்படி, மேலும் அதை பகுத்தாய்வு செய்தல் எப்படி என்று ஒரு சிஸ்டம் இன்ஜினியர், அதாவது எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு தெரிந்திருக்க வேண்டும். மேலும் ரியல் டைம் சிஸ்டம், அவருக்கு ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் செய்ய, அதாவது பணியாற்ற தெரிந்திருக்க வேண்டும். ரியல் டைம் ஒர்க்கிங் சிஸ்டம் என்றால் அவர் இப்பொழுது ராஸ்பெரி பை ஆர் VxWorks அண்ட் ஃப்ரீ RTOS இது போன்ற என்வரான்மெண்டில் அவர் ஒர்க் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது மட்டுமே அவர் ஒரு திறமையான எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியராக செயலாற்ற முடியும். இல்லை என்றால் அவரால் ஒரு திறமிக்க எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியராக செயல்படுத்த முடியாது. மேலும் கம்யூனிகேஷன் புரோட்டோகால். இந்த கம்யூனிகேஷன் புரோட்டோகால் என்பது UART, CAN, ப்ளூடூத், ZigBee இது போன்ற உதாரணத்திற்காக சிலதை மட்டும் கூறிக்கொள்கிறேன். இந்த மாதிரி புரோட்டோகால்ஸை பயன்படுத்தும் பொழுது மட்டுமே
அவர்கள் அந்த கம்பெனியில் ஒரு டேட்டாவை வேறு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்காக கம்யூனிகேட் செய்ய முடியும். ஏனென்றால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அவர் தெரிவிப்பியல் துறையில் முக்கியமான அங்கமே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு டேட்டாவை ஷேர் செய்வது என்று எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு ஈத்தர்நெட் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும், யுவார்ட் என்றால் என்ன தெரிய வேண்டும், ப்ளூடூத் என்றால் என்ன தெரிய வேண்டும், ஜிக்பி இவ்வாறான புரோட்டோகால் மூலமாகத்தான் ஒரு டேட்டாவை ஷேர் செய்ய முடியும். நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் மெயின்டெனன்ஸ். அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரு கம்பெனியில் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறோம் என்றால் அங்கே இருக்கும் எலக்ட்ரானிக் ரிலேட்டடான டயக்ராம்ஸ் அண்ட் பிளான்ஸ், மேனுவல்ஸ் அண்ட் டெஸ்ட் பிளான்ஸ் அனைத்து சிஸ்டத்தையும் அவர் டாக்குமெண்டேஷன் செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும், மெயின்டெனன்ஸ் செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும். இவ்வாறாக நான் கூறியவாறு 8 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்க சொல்லியிருக்கோம். கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். இந்த 8 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு நம்ம சொல்லியிருக்கிறது எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் மட்டுமே. ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு எக்கச்சக்கமான பணி வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்லைடில் எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஒன்று உதாரணத்திற்காக கூறியிருக்கிறேன். ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட் என்றால் அவருக்கு என்னென்ன பணி நிபுணத்துவம் தேவைப்படுகிறது, ஃபர்ம்வேர் டெவலப்பருக்கு என்னென்ன நிபுணத்துவம் தேவைப்படுகிறது, ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியருக்கு என்னென்ன நிபுணத்துவம் தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் விரிவாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் 2-3 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆகவே ஒரே ஒன்று நான் இதை இங்கு சூஸ் செய்திருக்கிறேன். அதாவது எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு தேவையான தகுதிகள். ஒரு இசிஇ முடித்த மாணவன் எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியராக பணிபுரிய வேண்டும் என்றால் அவருக்கு என்ன தகுதிகள் வேண்டும், அவருக்கு என்னென்ன இருந்தால் அவர் அந்த கம்பெனியில் பணியாற்ற முடியும் என்று கூறியிருக்கிறேன். இதில் கன்க்ளூஷன் முடிக்கும் நிலைக்கு வந்துள்ளோம். இங்கு பார்க்கும் பொழுது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்த மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து விதமான கோர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸை படித்துள்ள அனைவருக்கும் அவர்கள் அதை வெறும் ஏட்டு சுரக்காய் மாதிரி படிக்காமல் ப்ராடக்ட் பேஸ்டு, அதாவது அவுட்கம் பேஸ்டு என்ஜினியரிங், அதாவது OBE அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் மெத்தடில் இந்திய அரசாங்கம் கூறியபடி நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 போல, அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் போல, CBCS சிஸ்டம் போல, சாய்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் போல அவர்கள் படித்துவிட்டு பேரலாக ஒரு ஸ்கில்லையும் டெவலப் செய்து கொண்டால் இசிஇ துறை மட்டுமல்ல அனைத்து துறையிலும் அவர்கள் ஈஸியாக பணியில் சேரலாம் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதன் மூலமாக சார் ஸ்கிரீன் ஸ்கேனிங் வெளில வந்துருங்க. ஷேர் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணுங்க சார். இதில் 2 குறைபாடுகள் நான் கூறிக்கொள்கிறேன். ஒன்று, எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் செய்வதில் சிறு சிக்கல். 2வது நேரமின்மை. இல்ல மிக அருமையா இருந்தது உங்களுடைய கன்சல்டேஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து தெளிவா நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது சில இது வந்து மாத்திரம் சந்தேகம். அது நம்மளுடைய அணுவியல் விஞ்ஞானி ஐயா கோபாலன் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முதன்முறையா அழைப்போம். அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குறது இல்லையா நான் சொல்றது? கேக்குது. ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான அமர்வு. இன்னைக்கு கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி கணீர் என்று அவர் குரல் இருக்கும் அப்படியும் இசைத்து இந்த அமர்வை தொடங்கி வைத்தார். பேராசிரியர் பூங்கோதை அவர்கள் எப்போதும் போல் அருமையாக அறிமுக உரை ஆற்றினர். மேடம் பிரேமா அவர்கள் கல்லூரியில் படிப்பதில் மேற்கொள்ள வேண்டிய 7 நிலைகளை பற்றி ரொம்ப அறிவுறுத்தினார். ரொம்ப மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமானது இது. மாணவ செல்வங்கள் ஆசிரியரின் அறிவுறுத்தலை மதித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறது அது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இந்த காலத்தில் மாணவர்களுக்கு.
அப்புறம் அவங்க வந்து மைக்ரோ ப்ராசஸர் செய்த புரட்சி, இசிஇ துறையில் எண்ணற்ற வேலைகள், எண்ணற்ற தேவைகள், அனைத்து துறையிலும் பெரிய பதவி வரைக்கும் உயரலாம். அந்த சமயத்தில் நமக்கு வந்து என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்படியான ஒரு சாதிக்கும் எண்ணம் வேண்டும் என்று வலியுறுத்தி மிகவும் ஊக்கமளிக்கும் உரை அவரது. பேராசிரியர் சுதாகரன் அவர்கள் வேலை கொடுக்கும் நிறுவனங்கள் முதலியே சொல்லிட்டாரு, அனுபவத்தை எதிர்பார்க்கின்றன, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டியிருக்கு சொல்லிட்டு, அதுக்காக அந்த கல்லூரியில் படிப்பதை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தனியாக பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போவே நமக்கு கேள்வி எழுதி அதையே கல்லூரியே சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அவர் வந்து அப்புறம் அனைத்து வகை சப் டாபிக்ஸை பற்றி மிக விவரமாக எல்லாருக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்பேன் ஆஃப் த சப்ஜெக்ட் அது எல்லாமே அதை ரொம்ப அழகாக சொன்னார். அப்புறம் வந்து இந்த வேலை வாய்ப்பு மட்டும் நம்பாமல் தொழில் தொடங்க வேண்டும் மனோபாவம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ரொம்ப ரொம்ப உபயோகமான அறிவுறுத்தல் அது. எனக்கு வந்து இப்போது என்ன இது சந்தேகம் வருதுன்னா, ஒன்று வந்து இந்த ஏஐ இருக்கு இல்லையா, செயற்கை நுண்ணறிவு, எல்எல்எம், மிஷின் லாங்குவேஜ், இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு மாத்திரம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது ரொம்ப குறைச்சல். ஏன்னா எல்லாருமே இப்போ பேங்க்குக்காரங்க சும்மா எதுவும் இது மாதிரி ஏஐ, மிஷின் லாங்குவேஜ் இதை மாத்திரம் தெரிஞ்சால் போகாது, அவங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும். அதே மாதிரி ஒரு என்ஜினியரிங், நாங்கள் பணியாற்றிய நிறுவனத்தில் நமக்கு உடனே அதெல்லாம் விட எனக்கு வந்து இது வேணும், திஸ் இஸ் த ஜாப், இட் இஸ் டு பி டன், அதுக்கு நீ என்ன பண்ண, நீ ஏஐ யூஸ் பண்ணிக்க, என்ன வேணால் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கேட்போம். அதனால இப்போ ஏஏன்னு இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் விளம்பரப்படுத்தலாம் ஏஐ அப்படிங்கிறாங்க. அந்த ஏஐ படித்தவங்களுக்கெல்லாம் உடனே வேலை கிடைக்குதா, அது ஒன்றும். அதனால வேலைக்கு கிடைக்கிற தகுந்த அதுக்கு ஸ்கில், அந்த ஸ்கில்லை எங்கே டெவலப் பண்ணுறது? ஏன்னா இப்போ மேலை நாடுகளில் அவங்க வந்து ஏஐ பேஸ்டு எவ்ரிதிங் அப்படிங்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற இளைஞர்கள் தான். இந்த மாதிரி எஜுகேஷன் லெவலில் எடுத்தாலும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை சரியாக திசை திருப்ப வேண்டும். ஸோ எதை படிக்கணும்? ஏஐ மாத்திரம் படித்தா போடணுமா? இல்லை, அதுக்கு தகுந்த வேறு வகைகள் உள்ளனவா? அது ஒன்றும். இன்னொன்று வந்து இந்த தொழில் நிறுவனங்கள், இது இப்போது வேலை தான் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்களையெல்லாம் எவ்வளவு தூரம் நம்பலாம், எவ்வளவு தூரம்? ஏன்னா இப்போ ஒரு அரசாங்க நிறுவனம் அப்படின்னா கவலை இல்லை, எப்போ வேணால் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம், ஈஸியாக வேலையிலேருந்து நிறுத்த மாட்டாங்கன்னு தெரியும். இந்த தொழில் நிறுவனங்கள் அப்படி இல்லை, லாபத்தை நம்பி இருக்கின்றன. நாளைக்கு தொழில் மேல் பட்டு போனாலும் போகலாம். இந்த தொழில் நிறுவனங்களின் அவங்க வந்து எவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ணா தான் அவங்கள பெரிய நிறுவனங்கள் வாங்கிடுறாங்க அந்த நிறுவனத்தினை. அப்புறம் அவங்க வந்து பெரிய நிறுவனத்துடைய கம்பெனிக்கு அப்படி கம்பெனி ஆளுங்களாம் ஆயிடுறாங்க. ஸோ அதனால இந்த ஏஐ பற்றியும் இந்த தொழில் நிறுவனங்களை பற்றியும் விளக்கமாக சொன்னாத்தல்ல மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகமான இது. அப்புறம் வந்து இந்த மத்திய அரசின் இந்த இது இருக்கு, அப்ரண்டிஸ் ஸ்கீம், NAPS, அது எவ்வளவு தூரம் உதவியாக இருக்கிறது? இதை பற்றி சொன்ன தேவையில்லை, நீங்கள் தான் கரெக்டு, சரியான ஆள் இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஓகே சார், அருமையா சொன்னீங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அடுத்து 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு மாணவர்களுக்கும் வேலை உறுதி. 5 முதல் 10 ஆண்டுகள். அதன் பிறகு சற்றே இப்பொழுது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிபிஓல வேலை வாய்ப்பை பறிச்சிட்டுது ஏஐ. அதே போல கம்பெனியில பாத்தீங்கன்னா கம்பெனி லேபர்ஸை குறைச்சிட்டுது. இந்த மாதிரி ஏஐ வந்து நிறைய வேலை வாய்ப்பை வந்து பறிச்சுட்டு தான் வருது. இதை ஓவர் கம் பண்ணும் பொழுது என்னதான் நம்ம வந்து இருந்தாலும் 1000 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் மக்கள் மனுஷனும் மீதிக்கெல்லாம் வந்து ஏஐயே வேலை பார்த்துடுற கட்டாயத்துக்கு நாம அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தள்ளப்படுவோம் என்னதான் இருந்தாலும். அதனால இருக்கிற பேங்கிங் செக்டர்னு சொன்னீங்க, பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னாலும் அதை ஃபைல் மெயின்டெனன்ஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேரும் ஏஐ அதுவே பார்த்துக்கும். இப்போ சாட் ஜிபிடின்ற ஒரு கான்செப்ட், பாட் கூகுள், இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே மக்களுக்கு கை கொடுத்து இதனால வந்து பாதிப்பு மக்களுக்கு பிற்காலத்துல வரப்போகும். இப்போ அடுத்து 10 ஆண்டுகளுக்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்றது ஒரு கணிப்பு.
இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஏஐ ரிலேட்டடா டாப் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாதிப்பு வராது. அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லாப நோக்க தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம பிற்காலத்துல பாதிப்பு அடையாத வேலையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உள்ள நுழையும் போதே நம்ம நுழைஞ்சாலும் நம்ம வேலையை தக்க வச்சுக்க முடியும். அப்டேட் பண்ணிட்டே வரணும். மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ராஸ்பெரி பை இது மாதிரி நிறைய பைத்தான் சாஃப்ட்வேர், சில இருந்து பைத்தான் வந்த மாதிரி ஒரு வருடமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்னென்ன புதுசா வருதோ அதை லைஃப் லாங் லேர்னிங், அதாவது நம்ம ப்ரோக்ராம் அவுட்கம் கேட்டகரியே வந்து 12th PO லைஃப் லாங் லேர்னிங். நம்ம அது மாதிரி அப்டேட் நம்ம நாலேஜை ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிட்டு வரும்போது அவங்க வேலை வாய்ப்புல இருந்து பாதிக்கப்பட முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியா அவன் வந்து தொடங்கிட்டான்னா அதே ஏஐ வச்சு இவன் வந்து சர்வே பண்ணிக்கலாம் இல்ல. இவன் ஏன் அடுத்தவங்களோட வேலை வாய்ப்பை நம்பி இருக்கணும்? இவங்க ஒரு ஸ்டார்ட் அப், சின்ன எக்ஸாம்பிள், ஒரு எல்இடி பல்பு தயாரிக்கிறது, ஒரு சின்ன சார்ஜர் தயாரிக்கிறது, ஒரு சாதாரண ₹1 ரெசிஸ்டர் தயாரிக்கிறது, அந்த மாதிரி நம்ம மாணவர்களோட மனநிலை வரணும். அவங்க போயிட்டு ₹1 ரெசிஸ்டர் ஆனாலும் அடுத்தவங்க கிட்ட போய் வாங்காம நம்ம ஏன் அதை வந்து செய்யணும்? செஞ்சா ஈஸியா நம்ம வந்து இதுல இருந்து எந்த பாதிப்படையாம இருக்கலாம் அப்படின்றதுதான் சார் இதுல மெயின். இந்த NAPS பத்தி அதாவது அதை பாத்தீங்கன்னா ஏஐசிடி வெப்சைட், யூஜிசி வெப்சைட், இந்த மாதிரி தளங்கள்ல அதாவது மாணவர்கள் அதை போட்டு ரெகுலரா பார்த்துட்டே வரும்பொழுது நிறைய பெய்டு அண்ட் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு. அவங்க ஆன்லைனை தவிர்த்து ஆஃப்லைன்ல போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண முடியும். ஆன்லைன் ஸ்கில் டெவலப் ஆகுதுன்னா அது வந்து 100% அது வந்து சக்சஸ் கொடுக்காது. ஆஃப்லைன் ஸ்கில்ல அவங்க ஆஃப்லைன்ல போயிட்டு அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதுதான் முறை. இந்த கொரோனாவுக்கு பிறகு ஆன்லைன் வந்ததுல இருந்து மக்களோட மூளையும் மங்கி போனதுதான் இதனால வந்த உண்மை சார். இப்போ பையங்க வந்து இசிஏ எல்லாரும் போறாங்க, அது கிடைக்கல அப்படின்னா எந்த சப்ஜெக்டை எடுத்துக்கலாம்? அதுக்கு அடுத்தபடியா எதை எடுத்தா அவங்களுக்கு வந்து இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் வேண்டிய அட்வைஸ் அது. ஓகே சார், இப்போ இசிஏன்னு சொல்லும் பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட 45 முதல் 50 வந்து இசிஏ ரிலேட்டட் கோர்ஸ் அவன் படிச்சிடறான். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கோர் சப்ஜெக்டாவே படிச்சிடறான். ஆனா ஒரு 50,000 பே பண்ணி ஒரு சிஇஓ மெயின் பிரேம் கோர்ஸும் அவன் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகும்போது இந்த 50 சப்ஜெக்ட் படிச்சது வீணா போயிடுது. இதை பத்தின அறிவே அவனுக்கு தேவையில்லை. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சவங்க கூட ஒரு 50,000 கோர்ஸை படிச்சுட்டு மெயின் பிரேம் இன்ஜினியரா மாறிடலாம். அதாவது மாணவன் முடிவு செய்யணும் சார், 50 சப்ஜெக்ட் நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சிருக்கோம், அது ரிலேட்டடா நம்ம போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கணும். அதை விட்டுட்டு அவன் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அவன் போகணும்னு நினைச்சான்னா இந்த 50 படிச்ச சப்ஜெக்டும் வேஸ்டா போயிடும். தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் ஓகே இசிஇ முடிச்சோம், இல்ல மெக்கானிக்கல் ட்ரிபிள் எது முடிச்சோம், வேலை கிடைக்கல இசி ரிலேட்டடா, ஆனா செகண்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி டாப் எம்என்சி கம்பெனில அவங்க வேலைக்கு போகலாம். இல்ல இப்போ கம்ப்யூட்டர் இருக்கு, கோர்ஸ் இருக்கு, அடுத்தது இசி இருக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அப்படியெல்லாம் இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் தான் எல்லாரும் போவாங்க, அது கிடைக்கலன்னு வச்சுங்க, அந்த முதல் ரேங்க் அந்த மாதிரி ரேங்க், அதுக்கப்புறம் இசி அதுவும் கிடைக்கலன்னா அவங்க வந்து எதை படிச்சா திரும்ப இந்த லைன்ல வந்துடலாம், இந்த இசிஇ கம்ப்யூட்டர் லைன்ல வரலாம். மெக்கானிக்கல் இருக்கு, மெட்டலர்ஜிக்கல் இருக்கு, எத்தனையோ இருக்கு, பயோமெடிக்கல் இருக்கு, பயோமெடிக்கல் இருக்கு, ஆமா நிறைய இருக்கு. அதனால ரினியூவபிள் எனர்ஜி பத்தி படிக்கலாம். ஏன்னா இப்ப கவர்மெண்டோட இதுவும் ரினியூவபிள் எனர்ஜி தான் போயிட்டு இருக்கு, அதை பத்தி படிக்கலாம். ரினியூவபிள் எனர்ஜி பத்தி படிக்கும் போது காற்றாலை ரிலேட்டடாவோ இல்ல சூரிய ஒளி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு படிப்புகள், அது சம்பந்தப்பட்ட ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அவங்க சோலார் பேனல் எப்படி தயாரிக்கிறது, எப்படி காற்றாலையில இருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது, இல்ல அதுல இருந்து எப்படிப்பட்ட நம்ம வந்து சொசைட்டிக்கு செய்ய முடியும் சார். சிம்பிள் லாஜிக், சொசைட்டிக்கு ஒரு பெனிஃபிட் அடையிறத பையனோட ஸ்கில் இருந்ததுன்னா அவன் ஈஸியாக மேன்மை அடைய முடியும் சார். சொசைட்டிக்கு பெனிஃபிட் இல்லாத எந்த ஒரு வேலையை செய்தாலும் கருணாநிதி தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. சொல்லுங்க சார். சொசைட்டிக்கு பெனிஃபிட் அடையணும் சார். இல்ல அவர் நம்ம தானா வளருவோம் சார். ஆமா இல்ல அவர் வந்து சோலார் எனர்ஜி பத்தி எல்லாம் அவர் பியூர் எலக்ட்ரானிக்ஸ்,
ஆனா இப்போ வந்து இதுல எல்லாம் இறங்கியிருக்காரு இப்போ. சார் ஹலோ சொல்லுங்க. பேராசிரியர்கிட்ட ஒரு வினா. சுதா சார். சார் சொல்லுங்க சார். ஆக்சுவலி வந்து இப்ப சிஸ்டம் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து சிஸ்டம் சைடு, அதாவது சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு அதாவது இப்ப உங்க வாய்ஸ் மட்டும் ரொம்ப லோவா இருக்கு சார். இல்லையா, சரியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் லோவா கேக்குது. சொல்லுங்க சார். கொஞ்சம் லோ தான். கேக்குதுங்களா சார்? கருணாநிதி சார் சொல்லுங்க. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா, அதாவது நீங்க எம்பெடட் சிஸ்டம் சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா சார். கேக்குதுங்களா? கேக்குது. எம்பெடட் சிஸ்டம், அதாவது எம்பெடட் சிஸ்டம் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது எம்பெடட் சிஸ்டமே வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் இல்லைங்களா? அதாவது கம்ப்யூட்டரோட எக்ஸ்டர்னல் ஒரு எக்யூப்மெண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது அது எம்பெடட் சிஸ்டம், அதுக்கான ப்ரோக்ராமிங்கை தான் நம்ம வந்து எம்பெடட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்லாம் நம்ம வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அது மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி, இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி இப்போ நான் கிராஃபிக்ஸ் சைட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு பிக்சரை வந்து லிப் மூவ்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி டயலாக் டப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி கண்டென்ட் ஓரியன்டா அது பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அனிமேஷன்ஸ்லயும் சாஃப்ட்வேர்ஸ்லயும் கலர் கரெக்ஷன்ஸ் இல்லாத ஒரு படத்தை வந்து மெட்டா மூலமா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ற பிக்சரை எடுத்து ஸோ கனெக்டிவிட்டியை பண்ணி வீடியோ கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுல அனலாக் சிக்னல் டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எந்த வகையில சப்போர்ட் பண்ணும்? அது மாதிரி ஏதாவது தாட்ஸ் வந்து பசங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமா? இல்ல, அந்த மாதிரி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அவனை வந்து அந்த ட்ரெயின் பண்ணோம்னா அது ஒழுங்கா வராது சார். அது நம்ம பேஸ் சிக்னல் ஒரிஜினல் சிக்னலை நம்ம கொடுக்குறோம், அவுட்புட்டு நம்மளுக்கு ஒரிஜினல் சிக்னல் வரும். இந்த கம்யூனிகேஷனுக்கு மட்டும் அது செட் ஆகாது. அந்த மாதிரி செட் பண்ணும்போது அது வந்து ஒரு முரண்பாடான இதுதான் போயிடும், முரண்பாடாக மாறிடும் சார். அது நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஓகே, ஏன்னா மல்டிபிள் டேட்டா தான், லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை வச்சு தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷனே நம்ம டிசைன் பண்றோம். அது வந்து இப்ப இருக்கிற கூடிய எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்கு எந்த வகையில சப்போர்ட் பண்ணும்? இப்ப நீங்க சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அது இப்ப ₹1 ₹2 எல்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? அது மாதிரி வந்து இன்னும் காஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஆப்டிமைஸ் பண்ண வைக்க முடியுமா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி? தேவையில்லாத சர்க்கியூட், பிசிபி பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு டிசைன் பண்ணும்போது இந்த காம்போனன்ட் தேவையில்லை, இந்த சிக்னல் இது வழியா கரெக்டா எக்ஸாக்டா வரும். ஸோ இது மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன் அதுக்குள்ள கொண்டு வர முடியுமா? ப்ரோக்ராமிங் மைக்ரோ ப்ராசஸர் மூலமா அது கொண்டு வர முடியாது சார். இப்போ ரெசிஸ்டரோட கேரக்டர் டிஃப்ரெண்ட், டயோடோட கேரக்டர் டிஃப்ரெண்ட், சிமாஸ் லாஜிக் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல நம்ம வந்து என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து நம்ம அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது அதனோட கேரக்டர், அதனோட ஃபங்க்ஷன் அதுதான் செய்யணும். ஆசிலேட்டர்னா ஆசிலேட்டர் தான் செய்யும், ஆம்பிளிஃபயர்னா ஆம்பிளிஃபயர் தான் செய்யும். அங்க நம்ம என்னதான் இங்க வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம ஒரு மிஷினை யூஸ் செய்தாலும் அந்த இடத்துல எக்ஸாக்ட் அவுட்புட் வர்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கரெக்டா வராது. இன் ஃபியூச்சர் R&D ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எது சார்? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு இன்வால்வ் ஆகுறது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இப்ப பண்ணும்போது அந்த காம்போனன்ட்டோட கான்செப்டே நம்மளுக்கு அடி வாங்கிருமில்ல. அதுக்கு பதில் மாற்றா நீங்க ஏஐ யூஸ் பண்ணும் பொழுது ஒரு டிரான்சிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க ஏஐக்கு பதில் மாற்றா ஒண்ணு. இல்ல அதாவது இன்னைக்கு வந்து சுவிட்ச் மோட் பவர் சப்ளையே வந்து ரொம்ப ஒரு ஹையஸ்ட் டெக்னாலஜியா மாறிடுச்சு. ஆமா சார், எஸ்எம்பிஎஸ். ஆமா, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நாம வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இன்னைக்கு சுவிட்ச் மோட் பவர் சப்ளைக்கு வந்துட்டோம். அது மொபைல் சார்ஜர் வரைக்குமே நம்ம வந்தாச்சு. கம்ப்யூட்டருடைய பின்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு எஸ்எம்பிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து மொபைல் சார்ஜர் வரைக்கும் வேண்டாம். அது மாதிரி டியூப் லைட்ல சின்னதாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன டிவைஸ்ல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன்ல எல்லாம் வந்து எஸ்எம்பிஎஸ் வந்துருச்சு, சார்ஜிங் யூனிட் வந்துருச்சு. அது மாதிரி இன்னும் வேற இது வர்றதுக்கான வாய்ப்பு. நம்ம ரிசர்ச் பண்ணி அது ரிசர்ச்ல நம்ம எக்ஸாக்ட் அவுட்புட் நிறைய ஆர்டிக்கல்ல போடும் பொழுது அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு அவங்க அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நம்மளுக்கு அவங்க ஓகே
இவங்களோட ரிசர்ச் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம் சார். கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுங்க. டைரக்டா முடிவெடுக்க முடியாதுல்ல. என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கறதுனாலதான் இந்த கேள்வி ஆச்சுமா அப்ப நம்ம ஓகே சார். இல்ல போட்டது சார், ஆக்சுவலி. அது நீங்க ஏன்னா கேட்டது நல்ல கேள்வி. அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ், ரெண்டாவது ஃபியூச்சர்ல வந்து ப்ராஜெக்ட்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா சார். நம்ம புதுசா நம்ம வந்து நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணும்போதுதான் புதுசா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை வந்து ஒரு ஆர்டிக்கலா நம்ம பப்ளிஷ் பண்ணும் பொழுது அதுக்கு நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளோட ஆர்டிக்கல் பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்ணணும். அதை நீங்க சொன்ன கான்செப்டை வச்சு, நீங்க சொன்ன கான்செப்ட்ல அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷன், இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிவ்யூ கொடுத்து நீங்க கொடுக்கும் பொழுது ஓகே இந்த கான்செப்ட் வந்து ஓகே இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம R&Dல நம்ம நிறைய அதை ப்ராடக்டா லான்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு சார், சென்னையில வந்து ஒரு வீடோட விலை வந்து 40 ரூபாய், 40 கோடி ரூபாய் அப்படின்றாங்க. 40 கோடி அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்காமல் பல வீடுகள் வந்து புக் ஆயிடுச்சு, வித்துருச்சு அப்படின்றாங்க. அப்ப 40 கோடிக்குன்னா அதுக்குள்ளார என்ன மாதிரியான சிஸ்டம், ஏதாவது நிச்சயம் வந்து இந்த மாதிரி எம்பெடட் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வெளியில இருந்து வரும்பொழுதே டோர் லாக்கிங், டோர் சிஸ்டம். 90% அங்க எலக்ட்ரானிக்ஸ் தான் சார் ப்ளே பண்ணுது அந்த மாதிரி வீட்ல எல்லாம். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ கருணாநிதி அவர்கள் கேட்டதுக்கு ஒண்ணு, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் வரும். குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க கேட்கறதெல்லாம் குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் இப்போ அதை வந்துட்டு இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ மாணவர்களை கேட்க சொல்லாம, நிறைய மாணவர்கள் இருக்காங்க இருக்காங்க. இல்ல அவங்க பிரேமா அம்மாவை கேள்வி கேட்க சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டு அப்புறம் மாணவர்களை கேட்கலாம். அன்மியூட் பண்ணி பேசணும். பிரேமா மேடம் அன்மியூட் பண்ணி. கேள்விகள் எதுவும் இல்ல. முனைவர் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையா மாணவர்களுக்கு என்ன தகவல் போய் சேரணுமோ அதை ரொம்ப அழகா வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல கொடுத்திருந்தார். அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே. ஆனா மாணவர்களுக்குள்ளார அந்த தொழிலதிபர் ஆகணும், தொழில் துவங்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுக்கும்பொழுது அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா குழந்தைகள் அவங்க மாணவர்கள் அப்படின்றவங்க இருந்தா கூட இன்னைக்கு மத்திய அரசு, மாநில அரசு, MSME அப்படிலாம் நிறைய சப்சிடி கொடுத்து தொழில் தொடங்குறதுக்கு லோனும் கொடுக்குற அளவுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அது அவங்களுக்கு கரெக்டா வந்து அதை ரெம்யூனரேஷன் வர்ற மாதிரி எந்தெந்த ஃபீல்டுல இருக்குன்றதையும் நம்ம ஆசிரியர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன வேலையில கூட இன்னைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தான் எடுக்கணும்ன்றது அரசு வந்து ஒரு முடிவு பண்ணிடுச்சு. முன்ன மாதிரி டைப்பிஸ்ட், ஷார்ட் ஹேண்ட் படிச்சவங்க அதெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி C++, பைத்தான் இப்படி எல்லாம் தெரிஞ்சவங்கள தான் வந்து அரசு துறையில ஒரு மினிமம் ஒரு வேலையில கூட எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆயிருச்சு. அப்படின்னும் போது புதுசா இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு நீங்க சொல்ற அந்த தொழில் திறன், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வெறும் தியரியா படிக்காம அது என்னெல்லாம் வந்து நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கணுமோ அந்த பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கிற பிள்ளைகள் இது மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல PhD வரைக்கும் போகணும்ன்றதையும் மோட்டிவேட் பண்ணி, அவங்களுக்கு வீட்டில் வசதி இல்லைன்னா பேங்க் லோன் இது மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கு. அதே மாதிரி நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களே பணம் கொடுத்து படிக்க வைக்கிற அளவுக்கு சில பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்ற தகவல்களையும் கொடுத்தா மிகவும் உபயோகமாக இருக்கும். நானும் மாணவர்களுடைய சந்தேகங்களையும் அவங்களுக்கான கருத்தையும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். மிகச் சிறப்பாக இருந்தது சார். சிறப்புரை, நன்றி. மாணவர்கள் கேள்வி கேட்க சொல்லணும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வெளியே போயிட்டாங்க போல தெரியுது. 17 வரைக்கும் இருந்தாங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு சிறு கேள்வி இருக்கிறது. இப்பொழுது மேலாண்மை துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கணினி வழி என்ன மேற்படிப்பு படித்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் உறுதுணையாக இருக்கும்? மின்னணு தெரிவிப்பியல் துறையில் ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது சில படிப்புகள் லைக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. அதற்கு மேல அவங்க அடிஷ்னலா ஏதாவது ஒரு கோர்சஸ் ஸ்வயம்லையோ NPTLலையோ பண்றாங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் பண்ணக்கு இப்போ வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியுங்களா?
ஐஓடி ரிலேட்டடா கோர்ஸ் பண்ணலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஏன்னா எல்லாமே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிலேட்டடா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பைத்தான். இல்ல நாங்க இது ரெண்டும் வேண்டாம், ஒரு சென்ட்ரல்ல போய் படிக்கிறோம்னா மெயின் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி போய் படிக்கலாம். ஐபிஎம் மெயின் ஃப்ரேம், பேசிக்கா C++ படிக்கலாம். ஏன்னா அவங்க காலேஜில் சொல்லி கொடுக்காத கோர்ஸை நம்ம வெளியே படிக்கும் பொழுது ஈஸியாக போகலாம். இல்லை அது ரிலேட்டடாகவே போனோம்னா நிறைய கோர்ஸுகள் கல்லூரியிலே வந்து அதுக்கு ரிலேட்டடாக படிச்சுட்டு போகலாம். புரிஞ்சுதுங்களாமா? நன்றி 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 நன்றி. ஓகே ஓகே. மெயின் ஃப்ரேம் இன்னும் இருக்கா? ரொம்ப ரொம்ப பழசு இல்லையோ, இப்போ போயிடுச்சு இல்லையோ சார்? இப்பவும் இருக்கு சார். மெயின் ஃப்ரேம் நல்லா தான் இப்போ போயிட்டு இருக்கு. மெயின் ஃப்ரேம்ல கோபால் லாங்குவேஜ் போயிட்டு இருக்கா சார்? கோபால் சார், சுதா சார். சார் சொல்லுங்க சார். கோபால் லாங்குவேஜ் மெயின் ஃப்ரேம்ல இருக்குங்களா ஸ்டில்? சார் இப்பவும் இருக்கு சார். பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்ஸ், அதான் நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு அந்த துறையில அவங்க வேலை வாய்ப்பு பெறாங்க. ஐபிஎம் கம்பெனி அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. கோபால் லாங்குவேஜ்ல நான் எக்ஸ்பர்ட் சார். எது சார்? கோபால்ல காமன் ஓரியன்டட் பிசினஸ் ஓகே சார். ப்ரோக்ராமிங் சொல்றதுல. ஓகே. அடுத்ததாக சுஜித்தன் இருக்கிறாங்க. பூபதி முருகன், துரைராஜ். துரைராஜ் சார் வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. துரைராஜ் சார். பூபதி முருகன் மாணவர்கள் நினைக்கிறேன். சரி சார், நம்ம இதுக்கு போயிடலாமா? நன்றி உரைக்கு போயிடலாமா? ஐயா கவிஞர் ஐயாசாமி, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா தலைமை உரையும் வரவேற்புரை, இது அறிமுக உரை எல்லாமே நல்ல சிறப்பாக பண்ணினாங்க. அவங்க இதை நல்லா பண்ணினாங்க. கருணாநிதி ஐயா அவருடைய பங்கு அவரு சிறப்பா பண்ணினாரு. சுதாகர் ஐயாவுக்கு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு மடக்குறீங்க அவரை. நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிளா, நான் படிக்கிறப்போ வால்வு செட்டு உங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாது. அவரு சாருக்கே தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, கோபால் ஐயாவுக்கே தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. வால்வு செட்ல தான் ஆம்பிளிஃபயர் படிச்சோம் நாங்க. ஆம்பிளிஃபயர்னாலே வால்வு செட் தான். ஆமா, ரேடியோல. அதுக்கும் பிறகு அப்படியே வால்வு செட்டு, டிரான்சிஸ்டர், ஐசி அப்படியே பண்ணிட்டு அப்படியே அப்டேட் பண்ணிக்கணும். எல்லா மாணவர்களும் தன்னை புதுப்பித்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எது வந்தாலும் நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். நான் என்னோட இதை எடுத்துக்கிட்டேன்னா, வால்வு செட்ல படிச்சுட்டு ஆடியோவுல சாதாரணமா ரெக்கார்டிங் மிஷின் அது இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டு முழுக்க எல்லாமே கண்டுபிடிப்புகள் அத்தனையும் பணமா பண்ணினேன். அதனாலதான் இன்னைக்கு நான் தஞ்சாவூர்ல இருந்துட்டு இங்க வந்து சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டேன்னா, நல்ல சிறப்பா செட்டில் ஆயிருக்கிறேன். காரணம் என்னன்னா, என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டேன். அப்ப புதுப்பித்து கொண்டேன். அந்த மாதிரி மாணவர்கள் தன்னை எந்த துறையா இருந்தாலும் சரி புதுப்பிச்சுக்கணும். ஆமா, அதாவது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்ச நாளையில மாறிடும். எல்லாமே மாறிடும். நான் படிக்கிறப்போ வால்வு செட்டு இப்ப எங்க இருக்குன்னே தெரியாது. அதனால நான் வால்வு செட்லயே உட்கார்ந்து இருந்தேன்னா என்ன புதுப்பிச்சுக்க முடியாது.
அதனால அந்த என்னென்ன மாணவர்கள் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஒரு இதுதான் துறை அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த துறையில எல்லாத்தையும் படிக்கணும், எல்லா வகையிலையும் தானே புதுப்பிச்சுக்கணும். மாணவர்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது அதுதான். ஏன்னா மாணவர்கள் நிறைய இருக்கிறதுனால அதை சொல்றேன். அன்னைக்கு அப்டேட் பண்ணிக்கணும். அப்பதான் மாணவர்கள் சிறப்பா வர முடியும். நன்றி, வணக்கம். ஒரு காலகட்டத்தில் ஹம் ரேடியோ இருந்திருக்கும், வாக்கி டாக்கி ஹம் ரேடியோ அப்படின்ட்டு. ஆமா ஆமா, நானும் ஜிடி நாயுடோட ஸ்டூடெண்ட் சார். அங்க இருந்து என்னென்னலாம் வந்துச்சோ அது பூரா அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மேலாண்மை துறையை சேர்ந்த கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பிலோ டெய்சிராணியை நன்றியறை வழங்குமாறு அழைக்கின்றோம். வாருங்களா. இருக்காங்களா? அனைவருக்கும் எனது நன்றி கலந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை நேரம் சூரியகாந்தி தோட்டம், கிழக்கிலிருந்து பார்த்தேன் தோட்டத்தின் எல்லா முகங்களும் என்னைத்தான் நோக்குவதாக நோக்கி என் முகம் இழுத்துக் கொண்டிருக்க, சுழன்று என் பிடரியில் சூரிய முகத்தின் கெக்களி, அங்கனம் அவ்விடம் நான் ஒரு கோமாளி போல் என்ற ராஜ சுந்தரராஜன் கவிதை கிணங்க, கருத்து சிங்கங்களும் தமிழ் சிங்கங்களும் தங்களுடைய சிந்தனையை பகிர்ந்த இந்த தளத்தில் ஒரு சிறிய அணில் குஞ்சு போல் உங்கள் முன்னால் நன்றியுரையாற்ற வந்திருக்கின்றேன். இன்று இந்நிகழ்ச்சியில் தாயுள்ளத்துடன் தலைமை உரை நிகழ்த்திய திருமதி NS பிரேமா, மேனாள் மாநகராட்சி ஆணையர், திருச்சிராப்பள்ளி அவர்களை மேன்மைமிகு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பாக மனதார நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற சிறப்புரையாற்றிய முனைவர் எஸ் சுதாகர், இணை பேராசிரியர், மின்னணு மற்றும் தெரிவிப்பியல் துறை, பாரத் நிகர்நிறை பல்கலைக்கழகம் சென்னை அவர்கள் IT துறையில் திறன் மேம்பாடு, படிப்பதை வாழ்வியலுடன் இணைத்து முன்னேறும் விதமாக அரசு வேலைக்கு என்ன செய்ய வேண்டும், சுயதொழில் முனைய என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆழமாகவும் அறிவு கூர்மையுடனும் மிக தெளிவாக நமக்கு வழங்கினார். அவருக்கு இப்பல்கலைக்கழகத்தின் சார்பாக முதன்மை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் நெறியாளர் சேவா ரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களையும், இணைந்து இந்நிகழ்ச்சியை நெறியுடன் முழுவதுமாக நகர்த்தி சென்ற பேராசிரியர் ஐயாசாமி அவர்களையும் மனதார நன்றியினை தெரிவித்து மனமகிழ்கின்றேன். இன்று இந்த தேன் இனிமையிலும் திவ்ய மதுரமாய் சொல்லோவியத்தை இசைத்த கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு இப்பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இந்நிகழ்ச்சியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையை ஒருவரையும் விட்டுவிடாமல் அனைவரையும் வரவேற்ற முனைவர் ரா பொங்கோதை, துணை முதல்வர், அண்ணா ஜெயம் மேல்நிலைப்பள்ளி அவர்களுக்கு மனதான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுக உரை நிகழ்த்திய திருமதி மோ கோமதி, நூலகர், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் அவர்களுக்கு எனது இந்த மதிய நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். காணொளி காட்சியில் நமக்கு அனைத்து விவரங்களையும் அளித்த திரு RN கருணாநிதி ஐயா அவர்களுக்கு எனது மேலான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பின்னால் இருந்து குரல் கொடுத்த அவரது துணைவியாருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே நம்முடன் இருந்து அனைத்து கேள்விகளையும் எழுப்பி இளமையுடன் என்றென்றும் இருக்கும் அணு விஞ்ஞானி ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு முதன்மையான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்தாலும் அவரது கவன ஈர்ப்பு இந்த வயதில் எங்களுக்கு
மிகப்பெரிய உறுதுணையாகவும் மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் அவரது பார்வையும் அவரது பேச்சும் அவரது துணியும் இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு முழுமையான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் லலிதா சுந்தரம் அவர்களையும் முனைவர் நடராஜமூர்த்தி என்னை அவர்தான் இங்கு அழைத்து வந்து இந்த அஞ்சலியை நிகழ்த்த வைத்தார். அவருக்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். துரைராஜ் ஐயா அவர்களுக்கும், முத்துகிருஷ்ணா அவர்களுக்கும், முனைவர் பூங்கோதை அம்மா அவர்களுக்கும் எனது மேலான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பகலும் இரவும் ஒன்று சேர்ந்து பகல் போல இல்லாமலும் இரவு போல அல்லாமலும் பகலாக காட்சி தரும் அழகிய மாலை பொழுதை இன்னும் அழகியதாக மாற்றிய இந்த அறிவியல் அரங்க தொடர் நிகழ்ச்சி 112ஆம் நிகழ்வில் பலவிதமான கருத்துக்களை முன்னெடுத்து வைத்த அனைவருக்கும் எனது மேலான நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு நன்றியினை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பாக எனக்கு இன்றைய தினம் வாய்ப்பு வழங்கிய நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் ஐயா கலைமாமணி சேயோன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்து, அனைத்து சான்றோர் பெருமக்கள் ஐயா சுவாமி ஐயா அவர்களுக்கும், மனுவியல் விஞ்ஞானி மேடம் டெய்சி NS பிரேமா அவர்களுக்கும், பேராசிரியர் சுதாகர் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி, பூங்கோதை அம்மா, கலைமாமணி, வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து இத்துடன் நிறைவு செய்வோமாக இந்த கூட்டத்தினை. நன்றி, வணக்கம்.